ஓகேவாடா? இந்த ட்ரெஸ் போட்டு அவளை என்ன பண்றேன் பாரு. ஓகே மச்சி, உன் ட்ரெஸ் எல்லாம் ஓகே. இப்போ உன் வாய்ஸ்க்கு நீ என்ன பண்ணுவ? அடச்சி கொண்டாடா, நான் சமாளிக்கிறேன். கவனி வா. ஏய் ராதா வந்துருக்கடி. இப்ப பாரு அவளை எப்படி பாடுறேன்னு. ஹாய் ஹாய். என்னடி வாட்ச்மேன் மாமா கூட வந்திருக்காரு. பத்திரமா போ, பாத்து போ. பை பை பை. பத்திரமா போறேன். என்னடி வாட்ச்மேன் மாமா 10 பாய் சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அவரே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே ஒரு சைடு அவருக்கு பல்லு போயிடுச்சு. அப்படி கேட்டார்னா இன்னொரு சைடையும் தட்டி விட்டுருவேன். ஹலோ கேர்ள்ஸ், will you do me a small favor? என் வாய்ஸ் பார்த்து பேசாதீங்க, நான் பரதா தூக்க முடியாது, நானும் பொண்ணு தான். சிஸ்டர் ஜானே ஜான் கண்டோட எங்க இருக்குது? ஜஸ்ட் பக்கத்துல தான். ஐயோ அவ்வளவு தூரம் நடந்து போகணுமா? மெட்ராஸ் ரோட்ல நடந்து போனா பொம்பளைங்க அடிச்சிடலாம்னு சொல்லி எதை அடிச்சிட்டு போவாங்க? எதோ அடிக்கிறாங்க, கூட பர்ஸ் சீட் அடிச்சிட்டாங்க. என் கையில சூட் கேஸ் இருக்குது. பொம்பளை ஹெல்ப் பண்ண விட சொல்லுங்கம்மா போடி. ப்ளீஸ். பாவண்டி, நான் போய் உடனே வந்துடுறேன். நீ அட்டெண்டன்ஸ் போட்டு வை. You got nice sense, bye-bye. Got you, sweet. எதுக்கு வருது? நீ அங்கேயே உட்காந்துரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. So sweet. போ. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ. அன்னைக்கு ஒரு பொண்ணு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி என்ன துரத்திட்டு வந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அந்த பொண்ணு காலேஜ்ல தானே படிக்கிறா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதே பொண்ணு கடத்தல் பொருளை வச்சுக்கிட்டு ரோட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன போவா? என்ன உளறீங்க? மேடம். ஹாய். ஹாய். யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தருக்கு பிரீஃப் கேஸ் கொடுக்கணும். பிரீஃப் கேஸ்ல என்ன இருக்கு? அணுகுண்டு. உங்களுக்கு என்ன? அணு குண்டா? கொண்டாங்க இப்படி. ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் பரமு ஆன் டியூட்டி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கற பேர்ல ஃப்ராட் பண்ணி கடத்தல் வேலைய பண்ணிட்டு இருக்கீங்க. What do you mean? மீனாவது கருவாடாது. பாருங்க இப்படி. வாட் இஸ்? ஃபீடிங் பாட்டில், லிக்கர் பாட்டில். My God. ஏன் கடவுளுக்கு இதுல பங்குண்டா? இன்ஸ்பெக்டர், இது என்னோட இது இல்ல. அந்த பேகம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. எந்த பேகம் எல்லாம் அக்பர் காலத்தோட போச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன ராஜா நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இப்படி வாங்கண்ணா. சாரி இன்ஸ்பெக்டர் சார், தெரியாம சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு விளையாடுனேன். அப்படின்னா இந்த சூட் கேஸ்ல இருக்கிறது ஃபாரின் விஸ்கி இல்ல, கேம்புக்குள்ள கோல்ட் ஸ்பாட் நான் தான் ஊத்தி வச்சேன். மன்னிச்சிருங்க சார். என்ன ராஜா அது எதில் விளையாடுதுன்னு கேட்டா? படிச்ச பிள்ளையா இருக்க. சரி சரி போ சார். சூட் கேஸ் எந்த? என்ன ராஜா படிச்ச பொண்ணா இருக்கு, இப்படி எல்லாம் செய்யலாமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது ராஜா. என்ன ஒண்ணுமே தெரியாது? நான் இல்லைன்னா அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா விட்டுருப்பாரா? தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? இப்பவாவது என்ன புரிஞ்சுக்க. சூட் கேஸ் ரொம்ப வெயிட்டா இருக்குது, நீ தூக்கிட்டு வா. அங்க உட்காந்து பேசலாமா? வா. முதல் நல்லா இருக்குல்ல? அந்த போலீஸ் எங்கேயும் அடிக்கலையே? இல்ல, சும்மா மிரட்டினார் அவ்வளவுதான். நான் பயந்துட்டேன். உங்ககிட்ட யாராவது ஹார்டா நடந்துட்டா போறோம். என் மனசு துட்டு 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 துடிச்சுடும். என்ன இது? இது பூ, இங்கிலீஷ்ல ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஜட்ஜ் இல்ல லாயர், அவர் போடுற கோட்டு. ஜட்ஜ் டிசைன் போட்ட கவுன் போடுறாங்க. 82ல வந்துச்சுல, அது மாடல் மாறிடுச்சு, எல்லாம் போடுறாங்க. என்ன புதுசா வந்தது. நான் கொஞ்சம் அப்படியே ஒண்ணு போட்டு கொஞ்சம் பிளட் கிட்டி சொல்லுமா? என்ன ஏமாத்த பாக்குற? அம்மா, கடன் வாங்கின காபி பொடியை மறைச்சினா, ஆனா மூஞ்சல் அசடு வலிது பாரு, அது மறைக்க முடியாது. நான் ஏன் மறைக்கணும்? கடன் தான். பாத்துக்க, நல்லா பாத்துக்க. ஒரு நாளைக்கு 2 வேளை காபி சாப்பிட்ட போறாதாமா? ஒரு அப்பா இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் 8 தடவை காபி சாப்பிட்டபடி. நான் கூட அப்பா இருக்கும்போது பட்டுப்பாவடை கட்டேன். ஆனா இப்ப பாருங்கம்மா, நான் வாங்குற சம்பளத்துல வயிற்று தான் கழுவ முடியும் தவிர வட்டி கடன் என்ன கட்ட முடியாதுமா. அப்பப்பா, ஒரு காபி பொடிக்கா இவ்வளவு பேச்சு. இதை நான் திருப்பி கொடுத்துடுறேம்மா. இனி ஜென்மத்துக்கும் கடனே வாங்க மாட்டேன். அம்மா இருங்க, கடன் வாங்கியாச்சு, இனி திருப்பி கொடுக்க வேண்டாம். உள்ள போங்க. நான் எதுக்கு சொல்றேன்? கூடுதலா சம்பாதிக்க எனக்கு என்ன புருஷனா இருக்கான்? என்னப்பா நீங்க நின்னுட்டு இருக்க? பஸ்ஸா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்ப்பா. வா நம்ம வண்டியிலே போலாம். வாப்பா உட்காரு. பிராக்டிஸ்லாம் எப்படி இருப்பார்? கோயிங் வெல் சார். ஃபீஸ் அதிகமா கேட்கறது இல்ல,
கேஸ் நிறைய இருக்கு. உங்க அப்பா மாதிரியே தான்ப்பா நீயும். அவர் நியாயத்தை பார்த்து கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருந்தாரு, ஒன்னையும் நடக்க வச்சுட்டாரு. அது போட்டோம். உங்க தம்பி தங்கைகளா எப்படி இருக்காங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க சார். ஆஹா. என்னாச்சு? ஏன் எடுத்துட்டீங்க? லெட்டர் ட்ரிங்க்ஸ். ஓ எஸ். வாங்க. கீதா, வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியாம பண்றது தானே சார் லவ். அதை என்கிட்ட சொல்றியா? உங்ககிட்ட சொன்னாதான் வீட்டுல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களே. பாப்பா யார்? டாக்டர். பேர் என்ன? டாக்டர் ரங்கநாதன். டாக்டர் ரங்கநாதனா? நீ என்ன பண்ற? நானும் டாக்டர். நீ டாக்டரா? அடே டாக்டர், கீதாவை காதலிக்கிறதோட விட்டுடாம கல்யாணமும் பண்ணிக்கிறேன். இல்ல தூக்குல போட்டுருவேன். எத்தனை வருஷம் தெரியுமா? தூக்குக்கு 7 வருஷம். தூக்குல தொங்க விட்டுருவேன். எங்க கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண. இது என்ன கண்ணுக்குட்டியா? தடவை கொடுக்குறேன். ப்ராமிஸ் பண்ணுமே. Come on, go and enjoy. Excuse me, sir. வாங்க உட்காருங்க. Thank you. உங்க கேஸ என்னால அவ்வளவு சீக்கிரமா பினிஷ் பண்ண முடியாது. சொல்லிட்டேனே. வக்கீல் சார், என் கேஸ் உங்களுக்கு தலைவலியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது நெஞ்சு வலி. இப்ப பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மா கூட ஓகே ஓகே, உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. பாயிண்ட்ஸ் எழுதி கொடுங்க. இப்படி பெருசா எழுதுனா எனக்கு பதில் சொல்ல நேரம் கிடையாது. நம் காதலை தெரிந்து கொண்ட தாய் கல்யாணத்துக்கு நீங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் என கேட்கிறார்கள். கடமை கடமை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே போனால் என் அம்மா கண் மூடுவதற்குள் கணவனோடு நான் வாழ்வதை பார்க்கும் மகிழ்ச்சி அவளுக்கு தர வேண்டும் அல்லவா? இதை படிச்சுட்டு உங்க பாயிண்ட்ஸ் எழுதி கொடுங்க. பதில் 1. 1 வருஷம் தாமதிப்பதால் நீ கிழவியாகி விட மாட்டாய், நானும் கிழவனாக மாட்டேன். பதில் 2. ஒப்புக்கொள்கிறேன். உன் கடமைக்காக என் பொறுப்பை நான் வெளியாக்க முடியுமா? Your case is over. You may go. Thank you. ஆமாண்டா, எல்லா காலேஜும் வெரைட்டிஸ் இருக்கும். இவ வீனஸ்டா நிச்சயமா ஸ்டூடெண்டா இருக்க முடியாதுடா. You are correct, ராஜா. இவ எங்க ஆபீஸ் டைப் உமா. ஓ, ஆபீஸ் 10 நிமிஷம் ஆக்ட் பண்ணுவாடா. அப்ரோச் பண்ணியா? ஆபீஸ்ல எல்லாருக்கும் அவன் மேல கண்ணு, ஆனா கிட்ட நிறுவனா அவ கண்ணு. பண்ணியாண்டா. ராஜாவோட பிடிக்கிறான், அணைக்கிறான். யூ கான்ட்ரா. ஐ வில்டா. சேலஞ்ச் சேலஞ்சுடா. 100 rupees. ரெடிடா.
பாய். வெல்டன் ராஜா இந்த உன் டீலிங் பண்ணும். கேட்டுட்டு ராஜா என்னடா நினைச்சேன்? உன் அழக ஒரு எக்ஸிபிஷன் எடுத்துட்டேன் பாத்தியாவுமா? இந்த எக்ஸிபிஷனை என்கிட்ட தான் பாக்கணுமா தனசேகர்? ஏன் உங்க அம்மா அக்காக்கெல்லாம் இதேதானே ஆண்டவன் படிச்சிருக்கான், அங்கேயே சுலபமா பாத்துருக்கலாமே. உனக்கு இந்த கஷ்டம்? நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன், ஆண்டவன் கிட்ட தான் போவேன். அவர் என்ன தண்டனை கொடுக்கறாரோ அதை நீ தாங்கிக்க. வரேன் தம்பி. தண்ணிக்கு சாபம் விட்டுட்டா நான் பயப்படுறேன். டேய் விட்றா. ₹1 ₹2 கொடுத்தா லாண்டரிக்காரன் பண்ணிட்டு போறான். உனக்கு ஏன்பா இந்த வேலையெல்லாம்? ₹1 அம்மா, ஒரு பிளவுஸ செலவு பண்றதுக்கு பிளவுஸோட விலையே கேட்கறான். அதுக்காக நீதான் இந்த தொழில பண்ணணுமா? இதுல என்னமா கேவலம்? நாங்க குழந்தையா இருந்தப்ப அசிங்கம் பண்ணா நீ கழுவுனியா இல்ல அதுக்குன்னு வேலை கழுவிச்சு? நான் அம்மாடா, என் குழந்தைகளை நான் தான் பாத்துக்கணும். நான் அண்ணன், ஏன் தம்பி தங்கைய நான் தான் பாத்துக்கணும். இந்தாமா. எதை நினைச்சு உங்க அப்பா உனக்கு தியாகராஜன் பேர் வச்சாரோ? ராஜா வந்துட்டானே. என்னடா அது? தலையெல்லாம் ஒரு ஈரம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் இப்படியே விளையாடுது. தலையை நல்லா தோட்டிக்கும். எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் கட்டணும். சரிப்பா, கட்டிடலாம். நீ உள்ள போ. அம்மா, முதல்ல உனக்கு மிளகு ரசம் வை. அப்படியே தலைக்கு ஒரு சாம்பிராணி போகிட்டு. இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 2500 ரூபாய் ஆகணும். 2500 ரூபாவா? ஆமாங்க. கவலைப்படாதடா, கட்டிடலாம். நீ போ. அண்ணா, எங்கிட்டோட லேட்டு? கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்னா எல்லாரும் டெல்லி ஆக்ரா எல்லாம் கல்ச்சரல் டூர் போறாங்களா? அதுல என் பேரும் சேர்த்துட்டாங்கண்ணா. ஆளுக்கு 600 ரூபாய் கட்டணுமா? போர்டிங் லாட்ஜிங் எல்லாம் சேர்த்துதான். 600 ரூபாவா? ஆமாண்ணா. சரிம்மா, சரி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ வெரி மச்ண்ணா. உடம்பு அனலாக கொதிக்குதுமா. மனசும் தாமா. மனசே உனக்கு மட்டும் தாமா சொந்தம். ஏதோ ஆண்டாள் மாதிரி கிருஷ்ண வருவான் கிருஷ்ண வருவான்னு நினைச்சுக்கிட்டே அவன் எப்ப வருவான், என்னைக்கு வருவான்? ஏமா, நீ தூங்க மாட்டியா? நீ மட்டும் தூங்குறியப்பா? கேஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். கேஸா இல்ல காசா? தம்பியும் தங்கையும் தான் 3000 ரூபாய்க்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே. படிப்புன்னு அப்படித்தாம்மா. நடுக்கடல்ல அலை இருக்காது, கரை சேரும்போது அலை ஆட்டம். இந்த ஆட்டம் தான். இந்தடா இந்த வலையில வித்து வேண்டிய பணத்தை வாய்க்கு. அம்மா, தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டியா? அவளுக்கு இருக்கிறது உன் நகைதாம்மா. வேற என்னதான்டா பண்ண போறேன்? சரி, மணி 11 ஆச்சு, படுத்து தூங்குப்பா. எனக்கு இன்னும் 3 மணி நேரம் வேலை இருக்குமா? நீ படுத்து தூங்கு, நான் ஆபீஸ் ரூமுக்கு போறேன். கீதா, ம், எழுந்துரு. என்னண்ணா? இந்த கல்ச்சுரல் டூர் எக்ஸ்கர்ஷன் அதெல்லாம் அவசியமா? என்ன கேட்ட? நான் கேட்கல, எழுந்திரிச்சு பாரு. ம். எழுந்துரு. மெதுவா. அங்க பாரு. பாத்தியா?
அண்ணன் ஏன் உடைக்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஆனா லிஸ்ட்ல என் பேர் கொடுத்துட்டேன். ஓகே, உடம்பு சரியில்லை, வர முடியலன்னு சொல்றேன். நானா நீ போலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தப்பா நினைப்பாங்க. அண்ணன் கிட்ட பணம் கேட்காத, உனக்கு நான் தரேன். ஓகே? நானும் உனக்கு அண்ணன் தானே. சும்மா ஸ்மைல் ஸ்மைல். நோ, that's it. Your gold, yeah. இது பிரசன்டேஷன். இத போய் அடக்க வைக்கிறீங்க. வயிற்றுக்கு இல்லைன்னா நிறைய பேர் தாலி வைக்கலையா? கேள்வி கேட்காம ரசீது போட்டு ரூபா கூட சேர்த்து. கீதா மாப்பிள என்ன சொல்றா? ஒன்னும் சொல்லல அங்கிள். என்ன மாப்பிள கடலை உருண்டை சாப்பிடுறீங்களா? நானே வாங்கி கொடுத்துக்கிறேன். யாருக்கு? கீதாவுக்கு. எங்க அவசரமா புறப்பட்டீங்க? படத்துக்கு போறோம். டைம் ஆயிடுச்சு. என்ன படம்? லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியா? போங்க 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 போங்க. என்ன இருப்பா? நீங்க கம்மல் இருக்க சார். நம்ம குடும்பமாக முன்னாடி போயிருக்கு. மோட்டார் பைக்ல போகுது. அதுதான் எனக்கு தெரியுமே. மோட்டார் சும்மா இருக்கீங்களா? அதுதான் ஆத்திரநாள் மணி அனுப்பிச்சேன். பாப்பா பேசிக்கிட்டே போலாம். 3000 ரூபாய் முழு தொகையும் கொடுத்துட்டேன். கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீஸ் வாங்கணும் சார். வாங்கிக்கப்பா. அம்மா வாங்கிக்க சார். வியாதி குணமான பின்னால்தான் பீஸ் வாங்கிக்குவேன் எந்த டாக்டரும் சொன்னதில்ல. வக்கீலுக்கு மட்டும் என்ன வித்தியாசம்? 3 வாய்தார எதிரிய அசர அடிச்சிட்டீங்க. நாம தான் நிச்சயம் ஜெயிக்கிறோம். வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க. அப்ப நான் வரேன் சார். சரிங்க. காஃபி கூட சாப்பிடாம போயிட்டாரு. என் மேல கோபமா ராஜா? உங்க அப்பா இப்படிதான் பெரிய மனசோட நடந்துகிட்டு நம்ம எல்லாம் இந்த நிலைமையில விட்டுட்டு போயிருக்காரு. இது கட்சிக்காரன் கொடுத்த பணம் இல்ல, கடவுளா பார்த்து நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சு கொடுத்த பணம். பாய். See you then. Good night. கீதா. சார் பேரு சங்கர். நான் கீதாவோட அண்ணன். முறையா பொண்ணு கேட்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வர. ஓகே ஐ சே வரடா. 15 நாளுக்குள்ள நீ வரல, நீ மேல போற டைம் நான் பிக்ஸ் பண்ணுவேன். ஓகே பாய். கீதா கீப் ஆன். வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியல, அதுக்குள்ள லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துப்போ. லவ்வா பாப்பலாம். பெரிய அண்ணா கிட்ட சொல்லுவியா? நானே ஒரு குற்றவாளியா இருக்கும்போது சர்ச்சை கிட்ட போக மாட்டேன். பயப்படாத வா. அப்போ நீ யாரையாவது? நான் லவ் பண்றேன், அவ என்ன லவ் பண்றான்னு தெரியாது. எட் ஐ லவ். அவ பேர் என்னன்னா? இப்ப தெரிஞ்சுக்கோனா? இந்த நீ கேட்ட 600 ரூபாய். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் அறிஞ்சு கோவமா? இந்த பணத்தை வாங்கிக்கல உண்மையா அரைஞ்சிருவேன். பெரிய ஆள் நீ. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள லவ். இன்னும் கொஞ்சம் போறேன் போறோம். கீதா எக்ஸ்கர்ஷனுக்காக பண்ண கேட்டியமா? இந்த குழம்பு போடணும், எடுத்துக்கோமா. என்கிட்ட பணம் இருக்குண்ணா. என்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து
அவங்களே பணம் போட்டு கூட்டு போறாங்க. பென்ஷன்ல எதுக்கடி போடணும்? அவங்கள அவங்க வளர்த்தாங்க. எதுக்கு இந்த பிச்சைக்காரத்தனம்? வாங்கடி பழத்தை. அவன் என்ன பாக்குற? ஒழிக்காம உண்மையை சொல்லு. எதுக்கு இந்த வீண் செலவுன்னு ஒண்ணு நடத்தினானா? என்னமோ நடந்திருக்கு தியாகு. இவன் முழுங்கணும், அவன் முழிக்கிறான். உண்மையை சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட்டேன். அண்ணா, ராஜா அண்ணா 600 ரூபாய் கொடுத்தாரு. உனக்கு எதிரா பணம்? ஏதுரா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளா? வாங்கினு சொன்னேன்டா. சும்மா இருக்காதம்மா. ராஜா, நில்லுங்க. பதில் சொல்லிட்டு போறா ராஜா. எங்க இருந்தா பணம் கிடைச்சது? பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த கோல்ட் மெடல மார்வாடிகள் அடமானம் சொல்லிருக்கான். தன்னுடைய அண்ணனுக்கு சரியான வருமானம் இல்லைன்னு கலெக்டர் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ணா, அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உங்க கேடா போட வச்சிருக்கேன். என்னைக்காவது எந்த சந்தர்ப்பத்திலேயாவது உங்க படிப்பு செலவையோ இல்ல வேற செலவையோ நான் தடை பண்ணிருக்கேன், இல்ல தள்ளி போட்டிருக்கேன். உன் மனசுல எது நினைச்சாலும் மேல அடமானம். உன் கோட் புதுசே வாங்காம நீ கட்டுற பழைய ட்ரெஸ். சுதந்திரத்துக்காக காந்தி துண்டு கட்டினார்னா எங்களுக்கு சுதந்திரத்துக்காக நீ பழையசே கட்டுறேன. ராத்திரி 2 மணி வரைக்கும் ரத்த சுண்ட சுண்ட வேலை செய்ய எங்களுக்காகவா இல்ல உனக்காகவா? அம்மாவை என்ன பாக்குற? எங்களை பெரியவங்க வளர்த்து விட்டுருக்கீங்க, எங்களுக்கு அறிவில்லை. தியாகு, என்னம்மா? ஏன்பா மேலேயே பாக்குற? கடவுள் கீழே இறங்கி வருவாருன்னு பாக்குறமா? பாக்காதப்பா, வரமாட்டாரு. மேல போயிட்டா யாரும் கீழே பார்க்கவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. நாம தான் அவங்கள பார்க்க போகணும். ஆமா, இப்ப எதுக்கு இந்த கவலை? ஒண்ணுமில்லம்மா, நம்ம பலகீனம் பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. குதிரைதான் வண்டியை இழுக்குதுன்னு வண்டியில போறவனுக்கு தெரியாதா? தெரியறது நல்லதுதான். எதையும் மனசுல போட்டு அழுத்துக்காம பேசாம படுத்து தூங்கு. என்னப்பா அது பிரம்ம புடிச்சாப்புல இருக்கிற? நீதான்ப்பா என் சம்மந்தி. அதாவது என் மகனை டாக்டர் சங்கர என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா நிச்சயதார்த்தம் பண்ணத்தான்ப்பா வந்திருக்கிறேன். ஒரு நல்ல நாளா பார்த்து சார், ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டாங்கறியா? அதான் நடக்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நம்மளால ஒண்ணும் முடியாது. என்னப்பா அது? உங்க அம்மாவை ரொம்ப நாளா பார்க்காத மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிற. ஒண்ணுமில்ல சார். தம்பி யாரு? என் தம்பி ராஜா. ஓஹோ. MBBS படிக்கிறான். இந்த வருஷம் தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி. அப்படியா? பாஸ் பண்ணிடுவான். டேய், உன் மச்சனடா. ஹலோ சார். 2 பேரும் போய் ஜாலியா பேசுங்க. ஆமா, எங்க போ தங்கச்சி? கீதா, கீதா, இத வந்துட்டேம்மா. வாமா. தங்கச்சி தானே? ஆமாங்க. வெரி குட். ரொம்ப அழகா இருக்கா. கீதா, இவர்தான் சங்கரோட அப்பா. நமஸ்காரம். பையன் பொண்ணை பார்த்தாச்சு, நானும் பொண்ணை பார்த்தாச்சு. அப்புறம் என்னப்பா, சம்மதம் தானே? சம்மதம் சொல்லுப்பா. என்னப்பா இது? என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெயிண்ட் வச்ச தப்பு தான், என்ன மன்னிச்சிருப்பா. சரி ரைட். நீங்க இறங்க இந்த காரியம் பழமா இருக்குமா? ஐ ஹேவ் டு தேங்க் யூ. வெரி குட். என் வார்த்தையை காப்பாத்திட்டு கம் லெட்ஸ் கோ. ஏமா கண்ணு தெரியலையா? எனக்கு கண்ணு தெரியல, உனக்கு கவலை தெரியலையே. பழைய பல்லவி பாடு நீ. பல்லவி பழசில்லடி. நினைச்சவ வரப்போறான்னு நீ பழசா போயே. அது சொல்றேன். இந்தா நீ பொறுக்கிக்க. நான் பொறுக்கிறேன். எத்தனை காலத்துக்கு வேணும்னாலும் பொறுத்திருக்கிறேன். ஆனா என்ன கூட்டிக்கிட்டு போவானே எமன், அவன் என் பொண்ணு கல்யாணம் நடக்கட்டுமேன்னு பொறுத்திருப்பானா? இப்ப
இப்போ என்ன தாண்டியே உன் முடிவு? யாரும்மா? யார பாக்கணும்? தியாகவியா? கேஸ் விஷயமா? ஆமாம்மா, கேஸ் விஷயம்தான். ரொம்ப நாளா முடியாம இழுத்துட்டே போகுது. கேஸ் இழுக்க மாட்டானே. வேற வக்கீல் யார்கிட்டயாவது கொடுத்திருந்தியா? இவர்தான் என் வக்கீல். இவரை தவிர வேற யாருக்கும் என் கேஸை டீல் பண்ண தெரியாது. உன் பேர் என்னம்மா? உமா. உமா. நீங்க தியாகவோட அம்மா. அவன் ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ உமாவா? நீ எங்க இங்க? கேஸ பத்தி முடிவெடுக்கத்தான். வர்ற வழியில அம்மா பார்த்தாங்க. நான் ஒண்ணும் சொல்லல, சொல்ல மாட்டேன். உட்காருங்க. நிக்கிறேன். அப்ப நானும் நிக்கிறேன். நில்லுங்க. ஒரு நியாயமான மனுஷனா நின்னு காட்டுங்கன்னு தான் சொல்றேன். நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? காதலிச்ச பொண்ண எத்தனை வருஷம் தான் காக்க வைக்கலாம்? கடமை முடியற வரைக்கும் முன்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. உங்க கடமை முடியறதுக்குள்ள எங்க அம்மா கண்ணு மூடிட்டா. தன் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற யார், காதலிச்ச யாருன்னு தெரிஞ்சுக்காம அவ இறந்து போயிட்டா. It's an unnecessary unwanted question. உமா, வர வர நீ என்ன blackmail பண்ற மாதிரி பேச. வர வர நீங்க நினைச்சபடுற மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆபீஸ்ல நடக்கிற சோதனையும் அன்றாட நான் படுற அவஸ்தையும் என்னால தாங்க முடியல. அன்னைக்கு பீச்ல ஒரு பையன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தான். அத நான் உண்மை நினைச்சு அவனை காப்பாத்த போய் கடைசியில என் மானத்துக்கே ஆபத்து வந்ததே. காஃபி. இதே ராஸ்கல் தான், இதே ரவுடிதா. அன்னைக்கு தண்ணியில விழுந்து சாதா போல நடிச்சு மானம் கெட்டவன் என் முந்தானி பிடிச்சு இழுத்து. பேசுற நீ. அவன் என் தம்பி, என் கூட பிறந்தவே இழத்தோம். இந்த காலித்தனமெல்லாம் எங்க வம்சத்துக்கே கிடையாது. யார பார்த்து என்ன பேசுற? இவனே நானுங்க, சத்தியமா சொல்றேன், கடவுள் ஆணையா சொல்றேன், என்னை கட்டிப்பிடி. ஏதாவது குற்றம் சாட்டி ஆரம்பத்திலேயே என்ன குடும்பத்திலிருந்து பிரிச்சுட்டா என்ன சுலபமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்து நடத்தலாம் பாக்குறியா? தியாகு, அவனை நிக்க வச்சு கேளுங்க, உண்மை புரியும். தியாகு, உமா, பேசாம வெளியே போ. Get out. இல்ல என் தம்பியை பேசுறதுக்கு நான் உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். உமா, shut up and get out. இதுல நாத்துல அடிச்சுட்டு போடுங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு. உன்னால எனக்கு தண்டனை கிடைச்சாச்சப்பா. உன்னை நாயே அடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ரிப்போர்ட் எல்லாம் அந்த கடவுள் கிட்டதான். கேஸ பத்தி பேசிட்டியாமா? முடிவு என்னன்னு சொல்லியாச்சுமா. இந்த கோயில் பிரசாதம் குங்குமம் எடுத்துக்கோ. பரவாயில்ல. நீ ஏன்டா அழற? எனக்கு நல்லா தெரியும்டா. குழந்தைகளுக்கு நான் பாக்குறேன்டா. இவள கொஞ்ச நாள் தான் பாக்குறேன்.
சாப்பிட வாயேண்டா. அண்ணன் ஒண்ணு சாப்பிட வரலையா? அவன் இன்னும் வரல, நீ முதல்ல சாப்பிடு. அவர் வந்தோடனே என்ன கூடு, நான் வரேன். ஏண்டி நீயாவது சாப்பிட வாயேண்டி. ராஜண்ணா வரல, அவன் அப்புறம் சாப்பிடுவா, நீ சாப்பிட்டுட்டு போ. அண்ணா வரட்டும், அப்புறம் சாப்பிடு. என்னமா அது? ராஜாவை காணும், கீதாவை காணும், என்னாச்சு? எல்லாரும் நீ சாப்பிட்டாதான் சாப்பிடுவாங்களாம். எனக்கு பசிக்கலாமா? என்னடா இது, எல்லாரும் நவகிரகம் மாதிரி திரும்பிட்டீங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நானே பரிமாறேன். நானா? தியாகு, மனசு கேட்கலப்பா, இந்த பாலையாவது சாப்பிடு. சரிம்மா, நீ போய் தூங்கு. ராஜா தூங்கலையா? பசியோட படிச்சா எதுவுமே மண்டையில் ஏறாதுரா. இந்த பாலை சாப்பிட்டு கீதா, கீதா, ஏந்திருமா. இப்ப நான் உன்னை எழுப்புனா உனக்கு பிடிக்காது. இந்த பாலை குடிச்சு படுத்துக்க. வயிற்ற காய போட்டேன். கல்யாண தண்டிக்கு உங்க சங்கர் யார் இந்த ஒத்த காச்சு எங்க என் கீதான்னு கேட்பான். குடி, குடிச்சிட்டு படுத்துக்கல. குட் நைட். என்னடி பட்னியா படுக்காதுமா, பாலையாவது சாப்பிட்டு பண்ணுமா. என்னமா அது? பாத்தியா தியாகு, நான் உனக்கு கொடுத்த பால் சுத்தி எங்கிட்டயும் வந்துருக்கு. அம்மா, நீங்க எங்களுக்கு கொடுத்த பாலை நாங்க இன்னும் மறக்கலமா. ஹாய் ஹாய் ஜெகதீஷ், many happy returns of the day. Thank you. என்னடா பர்த்டேக்கு கிளப் ரெடி பண்ணிருக்க போல இருக்கு? கிளப் மட்டும் தானா? இன்னைக்கு என் பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒரு பெரிய டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வெரி குட். Please be seated. ஹலோ, அப்புறம் என்ன? Dear friends, now let us all enjoy the dance. Come on, yeah. Raja, drinks. Drinks. நோ தேங்க்ஸ், வேணாம்டா. அப்புறம் Hello, Radha. ஹலோ ஜெகதீஷ், ஹாப்பி பர்த்டே. Thank you. என்ன பார்ட்டிக்கு வரேன்னு சொன்ன இவ்வளவு லேட்டா வர? சோ சாரி. Please be seated. Let's have a drink, Radha. நோ, எனக்கு பழக்கம் இல்ல. ஓகே, இது நான் கேம்ப் கொள்ளலாம். ஓகே. ஆஹா. Please. Thank you. Welcome. Baby, how's the drink, baby? Yeah, come on, take it easy, man. Come on, yeah. What, man? ஜெகதீஷ், Easy, yeah. Come on, what? அவளை யாரா இங்க கூட்டிட்டு வந்தது? நானா? ராஜா, நீ என் விஷயத்துல தலையிடாத. சன் ஆஃப் எ பிட்ச். ஒரு பொண்ணு செத்தா அந்த துக்கம் 10 நாளைக்குடா. ஆனா அவ கெட்டு போனா அந்த துக்கம் ஜென்மத்துக்கும் மாறாதடா. நல்லா ஏறாதா, ஏந்து வாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணாத. ஓகே. ரியலி எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன? நான் எவ்வளவு ஒரு டேஸ்ட் பண்ண ராஜா, எனக்கு உதவ வந்தாருன்னா. ராஜா காதலுக்காக செய்யறான்னு நினைக்காத. நான் ஏதாவது ஒரு பாவம் பண்ண அது கீழே பக்கத்துல ஒரு புண்ணியம் செய்வேன். அவ்வளவுதான். ஓகே, வீடு பக்கத்துல இருந்துச்சு. I'll take leave then. Bye bye. Thank you. See you.